അപ്പോൾ നോമ്പോറയുടെ ബജ്ജിയാണ് ഉണ്ടാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മുടെ മാസ്റ്ററാണ് കുക്കിങ്. പച്ച നമുക്ക് കായ കിട്ടിയില്ല, അതുക്കാകെ നല്ല ക്യാരറ്റ് ബജ്ജിയാണ് ഉണ്ടാക്കുന്നത്. തൊട്ടടുത്ത് നമ്മുടെ ബ്രദർ നോമ്പ് കഞ്ഞി വെച്ചിട്ടിരിക്കുകയാണ്. ഇതെന്നല്ല ചേർത്ത് മാസ്റ്റർ നോമ്പ് கஞ்சிக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. பச்சை அரிசி, வெள்ளைப்பூடு, பெருஞ்சீரகம். இந்த தமிழ்நாடு ஸ்டைலு ஸ்பெஷலு. தமிழ்நாடு ஸ்டைல். அரிசி சேர்க்காதா? பச்சரிசி. பச்சரிசி. பச்சரி. நோம்பு 18 ஆயிடுச்சு. இப்போ தான் நோம்பு கஞ்சி காட்சி. ஆமாம். முதலாளி எங்களுக்கு எதுவும் பண்ணி தரல. பாக்கி எல்லா ദിവസവും மஸ்ஜிதில். ஒரே ஒரு ദിവസം ரூமில். அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். டெய்லி நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம். கஞ்சி அற்புதமாக வந்திருக்கு. அதான் பள்ளி மாஸ்டர் அங்கே இருக்கு பக்கத்தில் இருக்கு. நீனும் ஒரு மாஸ்டருங்கிறத மறைச்சிங்க. வா இப்படி தண்ணி பிடி போங்க. ஒரு சின்ன கொக்கல் தண்ணி பிடி. கை கழுவுறதுக்கு இங்கே நான் என்னாச்சு காக்கா? உப்பு போட போட்டுக்கலாம். ஏன் நச்ச நசுக்கலாம் விடணும். நீ வியாபாரம் சொல்லி நசுக்க கூடாது. நம்ம ஏன் நச்ச நீங்கள் வெளில கூட தெரியல. எத்தனை 3 மிளகா வெட்டினா போதுமா? மிளகா வெட்டு, வெங்காயம் பண்ணலாம். இல்லை என்ன சேர்மான் சேர்க்கணும் பாருக்காக்கா. அதில் சேர்மான் வந்து என்னென்ன? ஆமாம், இதில் என்னக்கு சேர்க்கணும் காக்கா? வெறும் பொடி சேர்க்கணும், வள்ளி பொடி சேர்க்கணும். ஆமாம். மிளகு பொடி, கேரட் மாதிரி இருக்கு. பச்சையும் கேரட் மாதிரி இருக்கு சார். பச்சையும் கேரட் மாதிரி இருக்கு. இந்த கலர்ல எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்குதா? இது முதல்ல பச்சி செம்மையா இருக்கு. பச்சி கலர் அது உப்பு பக்கம் சொல்லு மச்சான். மச்சான் இது கொஞ்சம் உப்பு லைட்டா பச்சி எப்படி இருக்குங்களா? கேரட் பச்சி சூப்பரா இருக்கு. இந்த பெரிய மாஸ்டர் கிட்ட உப்பு கொடுக்கணும். உப்பு பார்க்குறது நோம்பு வைக்கணும். அவங்க 10 ரூபா போட்டுருக்கா? ரூபா கட்டவே இல்லை. உப்பு இந்த கேரட் வச்சு ஆடுவாங்க. என்ன இல்லை உப்பு இருக்கு. இல்லை உப்பு இருந்தாலும் டேஸ்ட்டு